இப்ப இந்த பையனை ஒரு மாதிரி நான் கையாள போறேன், இந்த பையனை நான் ஒரு மாதிரி கையாள போறேன். ஒரு ஆனுவல் டே நடக்குது. இது என்ன ட்ரெஸ்ன்னு இதை போட்டு வந்திருக்க, இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல, போய் முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு இவனை நான் ஹேண்டில் பண்றேன். இப்ப இவனுக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிங்க. இப்ப இவனை பார்த்து நான் என்ன சொல்றேன், ஏ சூப்பர்ரா, நான் கூட இவ்வளவு ஸ்மார்ட்டா வரலடா, உன்னை பார்த்த உடனே ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குடா, சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கடா, வெரி குட் அப்படிங்கிறேன். இப்ப ரெண்டு பேரை ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ணேன். ஆம் ரைட்? இவனை லோவா ஃபீல் பண்ண வச்சேன், இவனை ஹையா ஃபீல் பண்ண வச்சேன். இப்படி ரெண்டு பேரை ரெண்டு விதமா ஃபீல் பண்ண வச்சுட்டு நான் கீழே போய் அந்த சேர்ஸ் எல்லாம் அடுக்குங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கங்க. இவன் அந்த வேலையை எப்படி செய்வான், இவன் அந்த வேலையை எப்படி செய்வான், தயவு செய்து ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. லோவா நான் ஒரு குழந்தைய உணர வச்சா அவ அங்க போய் லோ பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பான். ஒரு குழந்தைய நான் ஹையா உணர வச்சா அவ அங்க போய் கொடுக்கிற பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கும், ஹையா தான் இருக்கும். அப்ப இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் எனது வேண்டுகோள் என்னன்னா, உங்க குழந்தைகள் உயர்ந்த இலக்க கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்க. அவன் எந்த ஃபீல்டுல வேணாலும் இலக்க நிர்ணயிக்கட்டும், இத உன்னால அடைய முடியும், நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன்டான்னு சொன்னா போதும். அந்த குழந்தைங்க என்ன பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அவங்கள நீங்க எப்படி உணர வைக்கிறீங்கிறது, அவங்களை எப்படி நடத்துறீங்கிறதுல பொறுத்து இருக்கு. நீங்க உயர்வா அவங்கள நினைக்க வச்சீங்கன்னா நிச்சயமா அவங்க செயல்பாடுகளும் எப்படி இருக்கும், உயர்வா இருக்கும்.